அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி மற்றும் இலக்கு மின்னிதழ் நேயர்களுக்கு வணக்கம். இது தாயக களம். இன்றைய தாயக களத்தில் தாயகத்திலிருந்து அரசியல் ஆய்வாளர் திருமிகு யோதிலிங்கம் ஐயா அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்றைய தாயகத்திலே நடைபெறுகின்ற சமகால நிலவரங்கள் பற்றி நாங்கள் கலந்துரையாடலாம் என்று உத்தேசித்துள்ளோம். முக்கியமாக இந்த சமகாலத்திலே திருகோணமலையில் ஒரு பிரகடனமும், அதே நேரத்தில் கஜேந்திரகுமார் அவர்களுடைய கட்சி இணைந்து ஒரு தீர்மானமும் எடுத்துள்ளார்கள். அதே போன்று இப்பொழுது தாயகத்திலே மிக முக்கியமாக இந்த தமிழரசு கட்சிகளிலே ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு சிக்கல், சுமந்திரன் ஸ்ரீதரனுடைய இந்த சிக்கலானது விஸ்வரூபம் எடுத்து பெரிய அளவிலே தமிழ் மக்களுடைய அரசியலே ஒரு கேள்விக்குறியாகிற நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றது. அதே போன்று இந்த சுவிஸ் தூதரகத்தால் ஒழுங்கு செய்யப்பட்ட கூட்டம் கூட ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக டில்வின் சில்வா மற்றும் இலங்கையினுடைய தற்போதைய ஜனாதிபதி அவர்கள் திருமிகு அனுரகுமாரவினுடைய இந்திய விஜயம் பற்றி நாங்கள் பேச வேண்டும். அத்தோடு இந்த கையெழுத்து போராட்டம், இந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிரான கையெழுத்து போராட்டமும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நாங்கள் முதலிலே இந்த திருகோணமலையிலும் நடைபெற்ற இந்த தீர்மானம் சம்பந்தமாகவும், அதே போன்று திருமிகு கஜேந்திரகுமார் அவர்களுடைய அரசியல் கட்சிகள் எல்லாமா சேர்ந்து எடுக்கப்பட்ட தீர்மானமும் நடைபெற்றிருக்கின்றது. இதை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பக்கத்தால் விமர்சித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த விமர்சனங்கள் தேவையா என்பதற்கு அப்பாற்பட்டு இந்த தீர்மானங்களிலே உள்ள உள்ளடக்கங்கள், இந்த தீர்மானங்களை பற்றி உங்களுடைய கருத்தை, நீங்கள் அந்த கஜேந்திரகுமார் அவர்களால் ஒழுங்கு செய்யப்பட்ட அந்த கூட்டத்திற்கு நீங்களும் அங்கு சென்றிருந்தீர்கள் என்பதையும் அறிந்திருந்தோம். அவர் ஒரு ஏற்பாடு செய்த குழு ஒன்று, இந்த ஆய்வு குழு ஒன்றை அவர் நியமித்திருக்கின்றார்கள். அந்த குழுவிலே நீங்கள் இருப்பதாக நாங்கள் அறிந்தோம். அது பற்றி கூறுங்கள். திருகோணமலை பிரகடனம் கடந்த 14ஆம் தேதி ஈழத்தமிழர் உரிமைகள் பெருமன்று என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அமைப்பினால வெளியிடப்பட்டது. அந்த அமைப்பும் அன்றைக்கு அங்குராப்பணம் செய்து வைக்கப்பட்டது. திருமலை ஆயர், தென்கையிலே ஆதீனம் உட்பட பல்வேறு சிவில் தரப்புகளும் இதில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். யாழ்ப்பாணத்தில் இருந்தும் ஒரு குழுவினர் அங்கு சென்று இதில் கலந்திருக்கின்றார்கள். ஒரு 20 பக்க அறிக்கையை பிரகடனமாக அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். அந்த அறிக்கை நிறைய தமிழ் மக்கள் சம்பந்தமான வரலாற்று தகவல்களை கூறுகின்ற ஒரு அறிக்கையாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். உண்மையில் ஒரு சிறந்த அறிக்கை என்றுதான் கூற வேண்டும். பல்வேறு மாறுபட்ட கருத்துக்கள், விமர்சனங்கள் இருக்கின்ற போதும் கூட அந்த அறிக்கையை ஒரு சிறந்த அறிக்கையாகத்தான் நாங்கள் கூற வேண்டும். குறிப்பாக அந்த அறிக்கையில 2 விடயங்கள் முக்கியமாக கூறப்பட்டது. ஒன்று, பொறுப்புக்கூறல் சம்பந்தமான விஷயமும், 2வது தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு சம்பந்தமான விடயம். இது ரெண்டும் தான், இந்த 2ஐயும் மையப்படுத்தித்தான் அந்த பிரகடனம் வந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். பொறுப்புக்கூறல் தொடர்பாக இந்த ஈழத்தமிழர் உரிமைகள் பெருமன்று சேர்ந்தவர்கள் தமிழ் தரப்பால முன்வைக்கப்படுகின்ற சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்த வேண்டும் என்கின்ற விடயத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது தனிப்பட்ட வகையில் பட வீரர்களை குற்றம் சுமத்துகின்ற ஒன்றாக இருக்கின்றதே தவிர அரசை குற்றம் சுமத்துகின்ற ஒன்றாக இல்லை என்பதும் அவர்களுடைய அது தொடர்பான வாதமாக இருக்கு. அவர்கள் சர்வதேச நீதிமன்றத்துக்கு இந்த விவகாரத்தை, அதாவது இது தொடர்பாக பொறுப்பு கூற வேண்டிய விவகாரத்தை சர்வதேச நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்த வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள். அதே வேளையில குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்துவதற்கு பதிலாக ஒரு சர்வதேச தீர்ப்பாயம் ஒன்றுக்கு இந்த தனிப்பட்ட குற்றங்கள் தொடர்பாக பாரப்படுத்த வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார். ஆனால் அந்த நீதிமன்றங்களை எப்படி அணுகுவது என்பது அது தொடர்பாக தமிழ் மக்கள், தமிழ் தரப்பு என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பாகவும் அந்த அறிக்கையில் பெரிய அளவுக்கு வரவில்லை. சர்வதேச நீதிமன்றம் என்றது நாடுகளுக்கு இடையேயான விவகாரங்களை விசாரணை செய்கின்ற ஒரு நீதிமன்றம். அந்த நீதிமன்றத்தில் எப்படி போர்க்குற்றங்களை விசாரணை செய்யலாம், அதுக்குரிய வழிவகைகள் என்ன என்பதை பற்றி அவர்கள் எதுவும் பெரிதாக கூறவில்லை.
அதேவேள சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு தான் இந்த தனிப்பட்ட போர்க்குற்ற பொறுப்புகள் தொடர்பாக விசாரிக்கின்ற அதிகாரம் இருக்கு. அதனை நிராகரிப்பதன் ஊடாக நாங்கள் எவ்வாறு முன்னுக்கு போகலாம் என்கின்ற விடயங்களும் கூட அங்கு தெளிவாக கூறப்பட்டதாக தெரியவில்லை. இது ஏற்கனவே இந்த ஜெனிவா விவகாரம் நடந்து கொண்டிருந்த போது இங்கே தமிழ் தேசிய பேரவையினுடைய அழைப்பின் பேரில் அல்லது அவர்களுடைய முயற்சியின் பேரில் ஒரு அறிக்கை ஒன்று தமிழ் தரப்பும் தமிழ் கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் இணைந்து ஒரு அறிக்கை ஒன்று தயாரிக்கப்பட்டு அது ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகருக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். ஒரு 2-3 நாட்களிலே அவர் அதுக்கான பதிலையும் கூட கூறியிருந்தார். அந்த அறிக்கை இருக்கக்கூடியதாகவே இவர்கள் இன்னொரு அறிக்கையை தயார் செய்து அங்கு அனுப்பியிருந்தார். அப்ப ஒரு விவகாரம் தொடர்பாக 2 தரப்பு அறிக்கைகளை சமர்ப்பிப்பது இந்த தமிழாக்களுடைய அந்த ஒருங்கிணைந்த குரலை பலவீனப்படுத்தி விடும் என்கின்ற ஒரு கருத்தும் ஒரு விமர்சனமும் பல நாளையும் முன்வைக்கப்பட்டதை நாங்கள் பார்ப்போம். இது இந்த பொறுப்பு குரல் விவகாரம் தொடர்பாக. அடுத்த அரசியல் தீர்வு விவகாரம் தொடர்பாக ஒரு சுயநிர்ணய உரிமையுடைய சமஷ்டி என்பதுதான் தமிழ் தேசிய பேரவையினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. தமிழரசு கட்சியின் ஜனநாயக தமிழ் கூட்டமைப்பும் சமஷ்டி என்று சொல்லிக் கொண்டாலும் கூட அவர்கள் ஐக்கிய ராஜ்ய தீர்வு யோசனைக்குள்ளையும் 13ஆவது திருத்தத்துக்குள்ளையும் முடங்கி போகக்கூடிய சூழ்நிலை தான் காணப்படுகிறது. ஆனா இந்த சுயநிர்ணய சமஷ்டி கோரிக்கையை முன்வைத்ததே தவறானது என்கின்ற ஒரு கருத்து அந்த பிரகடனத்துக்குள்ளால வெளிவந்திருக்கிறது போலத்தான் தெரிகிறது. இவர்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி சொன்னா, நாங்கள் என்ன மாதிரியான தீர்வு வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நடைமுறை வடிவத்தை கொடுக்கக்கூடாது, கொள்கை ரீதியான வடிவத்தை மட்டும் கொடுத்தால் போதும் என்பதுதான் அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஏனெனில் இந்த அரசாங்கம் ஒருபோதுமே தீர்வை தரப்போற இல்லை. தீர்வை தராத வகையில நாங்கள் வெளியே சுயநிர்ணயம் தான் எங்களுடைய வலுவான கோரிக்கையாக இருக்கணும். அதை பலவீனப்படுத்தக்கூடிய வகையில ஒரு உலக சுயநிர்ணய கோரிக்கையை வைக்கக்கூடாது என்பது அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் தமிழ் தேசிய பேரவையைச் சேர்ந்தவர்கள் தமிழ்நாடு சென்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து சுயநிர்ணய சமஷ்டி பற்றி வலியுறுத்திய போதும் அதை இவர்கள் எதிர்த்திருந்தார்கள். இதை மாத்திரமல்ல, அதுக்கான என்ன இந்த கொடும்பாவி எரிப்புகள் கூட நடந்திருக்கிறது. அப்ப இங்கே உள்ள பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால், தாயகத்துல இருக்கிறார்கள் வெளியே சுயநிர்ணயம் பற்றி எதுவும் பேசுகிறார்கள். அவர்கள் உள்ள சுயநிர்ணயம் பற்றி தான் பேசலாம். ஏனென்று சொன்னால் 6வது திருத்த சட்டம் தடையாக இருக்கின்ற ஒரு நிலைமை காணப்படும். அது அதற்கு உட்பட்ட வகையில் தான் செயற்பட வேண்டிய தேவை ஒன்று இருக்கிறது. அதே வேளையில கொள்கை அடிப்படையில எங்களுக்கு அடித்தளமாக இருக்கிறது திம்பு கோரிக்கை தான். அந்த திம்பு கோரிக்கை தான் எங்களுக்கு ஓரளவுக்கு அடித்தளமாக இருக்கிறது. அந்த கொள்கையை, அந்த அடித்தளத்தை தமிழ் தேசிய பேரவை கூடுதலாக முன்வச்சிருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். ஆனால் அவர்கள் அதோடு சேர்த்து அவர்கள் இந்த என்ன தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு யோசனையை வலியுறுத்துகின்ற ஒரு நிலைமையும் காணப்படுகிறது. அவை இந்த நிலைமைகள் ஒரு ஒருங்கிணைந்த குரல்ல நாங்கள் தீர்வு யோசனையை முன்வைக்கிறது தொடர்பாகவோ அல்லது பொறுப்பு கூறல் தொடர்பான ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறதையோ பலவீனப்படுத்துகின்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது என்பதுதான். என்றால் எங்களுடைய அகரீதியான பிரச்சனைகளை நாங்கள் இங்கு சந்தித்து கொண்டு வருகிறோமா என்கின்ற கேள்விகள் எல்லாம் இங்கு வரக்கூடியான வாய்ப்புகள் இருக்குது. அது சம்பந்தப்பட்டவர்கள் இனிமேல் இந்த விவகாரத்துல கூடுதலாக கவனம் செலுத்துவது நல்லது என்று நான் நினைக்கின்றேன். கூடியவரை விவாதிச்சு ஒரு ஒருங்கிணைந்த உடல்ல நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைப்பதுதான் தமிழ் மக்களுடைய எதிர்காலத்துக்கு ஆரோக்கியமாக இருக்கும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். இல்லை, இதில் ஒரு கவலைக்குரிய விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால், ஐயா, இப்போ காலங்காலமாக இந்த தமிழ் செயற்பாட்டாளர்கள், அரசியல் கட்சிகள் தீர்மானங்களை நிறைவேற்றுவதிலே தான் வல்லவர்களாக இருக்கின்றார்கள்.
இப்பொழுது இந்த தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்மானம் நிறைவேற்றிய எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனால் இப்போ நீங்கள் குறிப்பிட்டதன்படி ஒரு நல்ல விஷயம் நடைபெறுகின்றது. கஜேந்திரகுமார் பக்கத்தாலே வந்து அவர்கள் இப்போ அந்த தமிழ் மக்கள் பேரவையும் ஒரு தூசு தட்டி அதில் உள்ள விடயங்களையும் உள்ளடக்குவதான முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் நாங்களும் அறிந்திருக்கின்றோம். இதை நீங்களும் கூறியிருக்கின்றீர்கள். அந்த வகையிலே நாங்கள் அறிந்த வகையில் இறுதியாக இந்த திம்பு கோட்பாட்டு ரீதியான ஒரு தீர்மானம் அல்ல ஒரு 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 எங்களுக்கான ஒரு தீர்வை பெறுவதற்காக ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டதாக அறிந்தோம். அதை பற்றி கூறுங்கள். ஆய்வுக்குழு இல்லையா? தமிழ் தேசிய பேரவை சிவில் அமைப்புகளோடு இணைந்து நல்லூர் இளங்கலைஞர் மண்டபத்திலே ஒரு கூட்டத்தை நடாத்தியிருந்தது. அந்த கூட்டத்தில் தான் இந்த தமிழ் மக்கள் அந்த கூட்டத்தில் சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது. அதில் ஒன்று இந்த அரசாங்கம் முன்வைக்க இருக்கின்ற அந்த ஐக்கிய ராஜ்ஜிய தீர்வு யோசனையை நிராகரிக்கிறது, முழுமையாக நிராகரிக்கிறது ஒரு தீர்மானம். இரண்டாவது, தமிழ் மக்களினுடைய ஒரு அரசியல் தீர்வுக்கு அடிப்படையாக எது இருக்க வேண்டும், அடிப்படையாக இருக்க வேண்டியது திம்பு கோரிக்கை தான். அப்ப திம்பு கோரிக்கையை நாங்கள் திரும்பவும் உரையாடலுக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானமும், அதே வேளையில தமிழ் மக்களுக்கான எந்த அரசியல் தீர்வுமே தமிழ் மக்களை ஒரு தேசமாக அங்கீகரிக்க வேண்டும், அவர்களுடைய பிரிக்க முடியாத இளமையை அங்கீகரிக்கணும், அவர்களுடைய சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிக்க வேண்டும். அவை இந்த பண்புகளை கொண்டதாகத்தான் இந்த தீர்வு இருக்கணும். அது தொடர்பான ஒரு சமூக ஒப்பந்தம் முதலில் கைச்சாத்திரப்படும். இதனை ஏற்கனவே அவை இந்த திருமலை பிரகடனத்திலேயும் கூறியிருக்கிறார்கள். ஒரு அரசியல் யாப்பு வடிவத்துக்கு போறதுக்கு முன்னர் கொள்கை ரீதியாக முதலில் ஏற்றுக்கொள்ளணும், கொள்கை ரீதியாக ஏற்றுக்கொள்ளணும். அப்ப கொள்கை ரீதியாக ஏற்றுக்கொள்றான்னு சொன்னால் தமிழ் மக்களினுடைய அடிப்படை கொள்கைகளை ஏற்கிறதான ஒரு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திரப்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறது. திருமலை பிரகடனம் கூறியிருக்கு. அதே வேளையில தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு யோசனையும் கூறி. இது இரண்டாவது. மூன்றாவது தீர்மானம் எடுத்தது, அன்றைக்கு வந்தவர்கள் அவ்வளவு பேரும், அதுல சிவில் அமைப்புகளை சேர்ந்தவர்கள், முக்கியமான தனிநபர்கள், பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளர்கள், பேராசிரியர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அவ்வளவு பேரும் ஒரு பொதுச்சபையாக இயங்குகிறோம். அப்ப இனிமேல் என்ன அரசியல் நிலப்பாடுகள் பற்றி ஒரு தீர்மானம் எடுக்கிறார்கள் இந்த பொதுச்சபையிலே எடுக்கிறது என்றும் தீர்மானிக்கப்பட்டது. அதே வேளையில அர்ப்பண பல்கலைக்கழகத்தினுடைய முகாமைத்துவ பீடத்தை சேர்ந்த கலாநிதி சரவணபவன் அவர்கள் தமிழ் மக்கள் பேரவை ஏற்கனவே ஒரு தீர்வு யோசனை முன்வச்சிருக்கு, அது ஒரு வலுவான தீர்வு யோசனை, அதை நாங்கள் அதனை ஏற்றுக்கொண்டு முன்னுக்கு போவது நல்லது என்ற அபிப்பிராயத்தை முன்வச்சு. அப்ப அந்த அபிப்பிராயம் முன்வச்ச போது அதை ஏற்றுக்கொண்டு தமிழ் மக்கள் பேரவை முன்வைச்ச அந்த தீர்வு யோசனையை திரும்ப ஒரு மீள் பரிசு. ஏன்னா தமிழ் மக்கள் பேரவை இந்த தீர்வு யோசனையிலே எனக்கு சில மாறுபட்ட கருத்துகள் இருக்கும். மாறுபட்ட கருத்துகள் குறிப்பாக இந்த நாங்கள் பிரிஞ்சு போக மாட்டோம் என்று வலிஞ்சி சொல்றது, அது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம், ஒரு சுயநிர்ணய சமஸ்தியான்னு சொன்னா கூட்டும் சுவாட்சியும் என்று வரவான். கூட்டிலே எங்கெண்ட பங்கு என்ன, ஒரு கூட்டிலே எங்கெண்ட பங்கு என்ன, அங்கு ஒரு தேசியமாக பங்குபற்றக்கூடிய பொறிமுறை, அதுகளை பற்றி எல்லாம் சொல்லாத விடயங்கள் இருக்கிறது. அதை நாங்கள் அப்படியே ஒரு விமர்சனம் இருக்கிறவற்றாலே அதை திரும்ப மீள்பரிசீலனை செய்கிறோம். மீள்பரிசீலனை செய்தா இல்ல திருத்தங்களை மேற்கொள்றோம்னா திருத்தங்களை மேற்கொள்றோம் தீர்மானிக்கப்பட்டு அந்த மீள்பரிசீலனை செய்யறதுக்காக ஒரு குழு கொண்டு ஒரு நிபுணர் குழு. அந்த நிபுணர் குழுவில என்னையும் ஒருவராக அவர்கள் நினைத்திருக்கிறார்கள். அதே வேளையில் நிலாந்தன் இருக்கிறார், பேராசிரியர் கணேசன் இருக்கிறார். அப்படி பல்வேறு முக்கியஸ்தர்களும் அந்த நிபுணர் குழுவில இருக்கின்ற நிலைமை காணப்படுகிறது. நிபுணர் குழு கூடி அதை பற்றி ஒரு பரிசீலனை செய்து அதை பொதுச்சபை அதை ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த பொதுச்சபையினுடைய தீர்மானமாக கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் இணைந்து எடுத்த தீர்மானமாக அந்த தீர்மானத்தை கொண்டு வருவதென அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். இது உண்மையிலே ஒரு நீண்ட காலத்துக்கு பிறகு எடுத்த ஒரு சிறந்த முயற்சி என்றுதான் நான் கருதுகிறேன். என்றால் இந்த சிவில் அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் இணைஞ்சு செயற்படுவதற்கான முயற்சி முன்னேறம் எடுக்கப்பட்டது. தமிழ் மக்கள் அது முதலாவது முயற்சி தான் தமிழ் மக்கள் பேரவை. தமிழ் மக்கள் பேரவை முதலாவது முயற்சி
அதுல உண்மையில சிவில் அமைப்புகள்லாம் நமக்கான முயற்சியை செய்தது, கட்சியில இழுத்து கொண்டு வந்தார். ஆனா கடைசியாக கட்சிகளுக்கு ஏற்பட்ட இடையிலான முரண்பாட்டினால தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதில இருந்து விலகி போக தமிழ் மக்கள் பேரவை பலவீனம் அடையக்கூடியதாக ஒரு சூழல் உருவார். பிறகு ஜனாதிபதி பொது வேட்பாளர் தொடர்பாக திரும்ப ஒரு முயற்சி ஒன்று எடுக்கப்பட்டது. ஸ்ரீலங்காவின் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இணைந்து அந்த பொது வேட்பாளர் முயற்சியை செய்தார். ஆனா அதுவும் பிறகு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு குழப்பினபடியால அந்த முயற்சியும் பிறகு ஒரு கொஞ்ச நாளைக்கே பலவீனமாகி போன சூழல் தான் இருந்தது. ஆனா இன்றைக்கு மாறாக எவ்வளவு சிவில் அமைப்பு எல்லாம் முயற்சி செய்தது. இன்றைக்கு மாறாக ஒரு அரசியல் கட்சியே இதற்கான முயற்சிகளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைமையிலான தமிழ் தேசிய பேரவை தான் அந்த முயற்சியை செய்தது. அந்த முயற்சியை செய்து சிவில் அமைப்புகளை முயற்சி கொண்டு வர்ற ஒரு செயற்பாட்டை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார். இது கிட்டத்தட்ட தேசிய மக்கள் முன்னணி உருவான மாதிரியான ஒரு தோற்றம் ஒன்றாக தெரியும். அதாவது ஜேவிபி சிவில் அமைப்புகளோடு இணைந்து அந்த தேசிய மக்கள் கட்சி கொண்டு அமைப்பை உருவாக்கி, அதே மாதிரி இன்றைக்கு தமிழ் தேசிய பேரவை தமிழ் நிகழ்ச்சியை செய்துவிட்டு இது ஒரு குறிக்கப்பட்ட காலம் நகரம் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். இதுக்குள்ள இது கொஞ்சம் பலமா வரும் என்று சொன்னால் வெளியில இருக்கின்ற கட்சிகளையும் இதை நோக்கி அழுத்தம் கொடுத்து திருப்பக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கலாமா என்று சொல்லி முயற்சிப்பதும் கூட கூடுதலான பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இனிவரும் காலம்தான் இந்த போக்கை தீர்மானிக்கும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். இல்ல, இந்த சர்வசன வாக்கெடுப்பும் நடத்துவது பற்றி பேசப்பட்டதா? இதுல பொது வாக்கெடுப்பு நடாத்துவது பற்றி அன்றைக்கு அந்த கலந்துரையாடல்ல வேலன் சுவாமிகளும் மல்வெடித்துறை நாகசபை தலைவர் சுவாயிரிங்காவும் முன்வச்சிருந்தார்கள். அப்ப அந்த முன்வச்ச போது கஜேந்திரகுமாரனால அது தொடர்பான ஒரு மாறுபட்ட கருத்து முன்வைக்கப்பட்டது. அவர் சொன்னார் என்று சொன்னா, ஏற்கனவே நாங்கள் ஒரு பொது வாக்கெடுப்பு 1977 ஆண்டு தேர்தல் தான் நடந்திருக்கு. 1977 ஆண்டு தேர்தல் தமிழீழத்துக்கான சர்வஜன வாக்கெடுப்பு என்று கூறித்தான் தமிழர் விடுதலை கூட்டணி போட்டியிட்டு அதுக்கு மக்கள் அங்கீகாரத்தை கொடுத்துட்டாரு. அவை ஏற்கனவே பொது வாக்கெடுப்பு நடத்தி மக்கள் அங்கீகாரத்தை கொடுத்த பிறகு இன்னொரு பொது வாக்கெடுப்பு தேவையில்லை, அது அதனை பலவீனப்படுத்துவதாக வந்துவிடும் என்கின்ற ஒரு அபிப்பிராயம் அவரால் முன்வைக்கப்பட்டது. ஆகவே என்னுடைய கருத்து என்னன்னு சொன்னால், பொது வாக்கெடுப்பு அந்த அந்த பிரியாண பலவீனப்படுத்துவதாக இருக்கக்கூடாது என்ற அடிப்படையிலே அதிலே ஒரு நியாயம் இருப்பது போலத்தான் எனக்கு உண்மையில் தெரிகிறது. நாங்கள் எதிர்காலத்திலே இந்த மாதிரி விவாதித்து அது தொடர்பான முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கலாம். இதுல இன்னும் ஒரு விடயத்தையும் நாங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்னென்று சொன்னால், அந்த 2009 ஆண்டு நடந்த இறுதிப் போருக்கு பிற்பாடுதான் இன அழிப்பு தமிழர்களுக்கு நடைபெற்றது. இன அழிப்பென்றும் அந்த இன அழிப்புக்கான நீதி கூறப்பட வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு விவாதம் ஒன்று உருவானது சர்வதேச மட்டத்தில். இன்று இந்த இன அழிப்பு நோக்கித்தான் நீதியை வேண்டி ஈழத்தமிழர்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது 76ஆம் ஆண்டு தமிழகத்துக்கான ஆணை அங்கு எடுக்கப்பட்டு 77 அதுக்கான ஆணையை மக்களும் வழங்கியிருந்தார்கள். 85ஆம் ஆண்டு தான் இந்த திம்பு பிரின்சிபல்ஸ், திம்பு கோட்பாடுகள் என்று சொல்லப்படுகின்ற திம்பு கோட்பாடுகள் நிறைவேற்றப்பட்டது. அதாவது விடுதலை இயக்கங்களும் கலந்து கொண்டுதான் இந்த திம்பு கோட்பாட்டிலே இருந்தார்கள். அப்போ திம்பு கோட்பாட்டுக்கும் பட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கும் கூட கன வித்தியாசங்கள் இருக்கின்றது. அப்போ இன்று நாங்கள் திம்பு கோட்பாட்டை நோக்கி எங்களுடைய அரசியல் நகர்வை தற்பொழுது எடுத்த இந்த தீர்மானத்தை நோக்கி போவோமாக இருந்தால் இன அழிப்புக்கான நீதியை நாங்கள் விட்டு செல்கின்றோமா? இன்றைக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், இன அழிப்புன்றது 2009 மூர்க்கமாக நடந்ததே தவிர அதுக்கு முன்னர் நடைபெற்றிருக்கவில்லை என்று நாங்கள் கூறிவிட முடியாது. ஏற்கனவே 1958ஆம் ஆண்டு ஒரு இனக்கலவரம் நடந்தது, அதில் ஒரு பாரிய அழிப்பு நடந்தது. அதுக்கப்புறம் 77ஆம் ஆண்டு நடந்தது, பாரிய அழிப்பு நடந்தது. அதுக்கப்புறம் 1983ஆம் ஆண்டு நடந்தது, பெரிய அளவிலான அதை விட தொடர்ந்தும் பல அழிப்பு நடவடிக்கைகள் இருந்தது. இது நேரடி உயிரழிப்பு.
இன அழிப்புன்றது வெறுமனவே உயிரழிப்பு இல்லையா? உயிரழிப்பு அவருடைய மட்டுமல்ல. ஆமா ஆமா நிலத்தை, மொழியை, பொருளாதாரத்தை, கலாச்சாரத்தை அழிப்பு எல்லாம் இன அழிப்பு. அதை கட்டமைப்பு சார் இன ஆமா அழிப்புன்னு ஆமா. சொல்றோம். அந்த கட்டமைப்பு சார் இன அழிப்பு சுதந்திரமடைஞ்ச காலத்துல இருந்தே வருது. சுதந்திரமடைஞ்ச காலத்தில இருந்து வருது. அவை இன அழிப்பு என்பது தொடர்ச்சியாக நடந்துட்டு கொண்டு வருகின்ற ஒன்றாகத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. மற்றது இந்த திம்பு கோரிக்கையை பொறுத்தவரையில ஏற்கனவே 1977 ஆண்டு மக்கள் தந்த ஆணையை கோட்பாட்டு ரீதியாக பலப்படுத்துகின்ற ஒன்றாகத்தான் உண்மையாக இருக்கு. கோட்பாட்டு ரீதியாக தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனம், வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய பாரம்பரிய பிரதேசங்கள், தமிழ் மக்களுக்கு சுயநிர்ணய உரிமை இருக்கு. ஆகவே அது அந்த ஏற்கனவே 77 ஆணையை பலப்படுத்தி இருக்கிறதே தவிர திம்பு கோரிக்கை பலவீனப்படுத்தி இருக்கிறது சொல்லிவிட முடியாது. அது எங்களுக்கு முன்னால இருக்கிறது 1977 ஆண்டு மக்கள் தந்த ஆணை. அடுத்து வர்றது திம்பு கோட்பாடு 1985 ஆண்டு திம்பு கோரிக்கை. இதுகள் எல்லாம் எங்களுக்கு ஒரு உரையாடல் களத்துக்கு ஒரு வலுவான பின்தளத்தை எங்களுக்கு தருவதாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். எனவே அந்தனை அடிப்படையாக வைத்துக் கொண்டு நாங்கள் எதிர்காலத்தில் நகர்வதுதான் உண்மையில கூட பொருத்தமாக இருக்கும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். இதற்கு மத்தியில இந்த 2 பக்கம் இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றுகின்ற காலப்பகுதியில சுவிஸ் தூதரகம் கூட ஒரு அழைப்பை விடுத்திருந்தது. அவர்களோட இலங்கையில ஈழத்தமிழ் அரசியல்வாதிகளோட சந்திப்பு ஒன்றுக்கு அழைப்பு விடுத்து அது பிறகு ரத்து செய்யப்பட்டது. அது எதற்காக ரத்து செய்யப்பட்டது? இந்த அழைப்பை இனி திருப்பி இவர்கள் சந்திக்க போகின்றார்களா, எப்பொழுது சந்திக்க போகின்றார்கள்? உண்மையில் சுவிஸ் தூதரகம் தமிழ் கட்சிகளிடையே ஒரு ஒருங்கிணைந்த கருத்தை கொண்டு வருவதற்காகத்தான் உண்மையில் அந்த சந்திப்புக்கான ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கின்ற போதுதான் இங்கே 15ஆம் தேதி 19ஆம் தேதி அந்த சந்திப்புக்கான தேதி குறிப்பிடப்பட்டது. 15ஆம் தேதி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு கலந்துரையாடலை வச்சு அந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சிவில் அமைப்புகளோட இணைந்து அந்த கலந்துரையாடலை வைத்தான். அது அங்க பிரதிபலிக்கலாம் என்கின்ற ஒரு அச்சம் காரணமாகத்தான் உண்மையில சுமந்திரன் தாங்கள் இதுக்கு வர்றதுக்கு தயார் இல்லை என்ற ஒரு காரணத்தை தயார் இல்லை என்ற ஒரு செய்தியை அறிவிச்சிருந்தார். இதுல சுமந்திரன் இதுல இவ்வாறான ஒரு முடிவு எடுப்பதற்கு 2 காரணம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒன்று, சுமந்திரன் ஐக்கியராட்சிய யோசனையோடையே இருக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலை இருப்பதனால ராஜேந்திரோமன் சிவில் அமைப்போடு இணைந்து ஒரு கோரிக்கை வைக்கக்குள்ளே அதனாலே அவரால் அந்த நிராகரிக்கிற சூழ்நிலையை தவிர்ப்பதற்காக அவர் இதனை இந்த செய்தியை சொல்லி இருக்கலாம், வரையில் என்ற செய்தியை சொல்லி இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். 2வது, அவர் என்னன்னு சொன்னா இதுல அந்த மெயின் ஆளாக தான் இருப்போம், தனிச்சோடவனும் அந்த மெயின் ஆளாக தான் இருக்கிறதுக்கும் தனிச்சோடுறதுக்கும் அரசியல் தீர்வு முயற்சிகள்ல தனிச்சோடு. ஏனென்றால் ஏற்கனவே ஐக்கியராட்சிய தீர்வு யோசனை வந்த போது அதுல மெயின் சீச்சு இதெல்லாம் முக்கியமான. அப்ப அப்படியான அந்த பிரதான பாத்திரம் தன்னிடம் இல்லாமல் போயிடும் என்கின்ற ஒரு அச்சம் ஒன்று அவரிடம் இருக்கிறது போல தெரியும். இந்த 2ம் காரணமாக அவர் இந்த தாங்கள் வரமாட்டோம் என்ற செய்தியை சொல்லி இருக்கிறார். இது உண்மையில் தமிழ் மக்களுடைய அரசியலை மிகவும் பலவீனப்படுத்துகின்ற ஒன்று என்று நான் கருதுகிறேன். என்றால் ஒரு வெளிநாட்டு தூதுவராலயம் இந்த முயற்சி எடுக்கின்ற போது அதற்கான ஒரு சர்வதேச பலம் என்பது தருவாங்க. அதுக்குள்ளாலே ஒரு தீர்மானத்தை எடுத்திருந்தோம்னா அதுக்கு ஒரு சர்வதேச அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்திருக்கு. இந்த வாய்ப்புகள் எல்லாவற்றையும் அநியாயமாக இழக்க வேண்டிய நிலை வந்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். இதை விட இந்த தூத்துக்குடத்துல சந்திப்பு என்பது உண்மையில அந்த ராயதந்திரிகளோட சந்திக்கக்குள்ள அதை கொஞ்சம் ரகசியமா வச்சிருக்கிறான் நல்ல. ஆனால் அதை இவர்கள் செய்தியாக பகிரங்கப்படுத்தி தங்களுடைய கட்சி என்ற பிரச்சனையை தூதுவராக அப்படியான ஒரு சூழலை உண்மையில உருவாக்கி இருக்க கூடாது. ஏனென்றால் இனிமேல் தூதுவராலயங்கள் இவர்களை நம்பி
ஒரு செயற்பாட்டை முன்னெடுப்பதற்கு பின்னிக்கக்கூடியதான ஒரு சூழலைத்தான் உருவாக்கும். அவன் இந்த இடத்துல இவர்கள் மிக மோசமான தவறை செய்திருக்கிறார்கள், இழைத்திருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. இனி ஒரு தடவை சுவிட்சர்லாந்து தூதரகம் இதற்கான முயற்சிகளை செய்யும் என்று சொல்லி எதிர்பார்ப்பது உண்மையில் கடினம் என்பதே என்னுடைய அபிப்பிராயம். மற்ற சுவிட்சர்லாண்டை பொறுத்தவரையில சுவிட்சர்லாண்டில் இன்று புலம்பெயர்ந்து வாழ்கின்ற ஈழத்தமிழர்கள் நிறைய பேர், லட்சக்கணக்கான பேர் அங்கு இருக்கின்றார்கள். ஆனால் இன்று வரைக்கும் இந்த ஈழத்தமிழர்களுடைய விடுதலை போராட்டத்தில் வந்து ஒரு நியாயமான தீர்வொன்று ஈழத்தமிழர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று நேர்மையாக சுவிஸ் அரசு செயற்பட்டதாக எங்கும் ஒரு கருத்தும் இல்லை என்பதுதான் உண்மை. மற்ற இந்த அரசியல் யாப்பு பற்றி நாங்கள் நோக்கும் பொழுது உடனடியாக நாங்கள் ஆழமாக செல்லாமல் இப்படி அரசியல் யாப்பு, இலங்கையினுடைய அரசியல் யாப்பு நோக்கும் பொழுது வந்து அங்கே ரெண்டு விடயங்கள் ஒன்று முக்கியமாக நோக்கப்பட வேண்டும். ஒன்று வந்து இந்த ஏக்கிய ராட்சியன்றது வந்து ஈழத்தமிழர்களுக்கு ஒரு விரோதமான ஒரு ஒரு பாராகிராஃப். அதே போன்று இந்த பிடிஏ என்று சொல்லப்படுகின்ற பயங்கரவாத தடை சட்டம், அந்த தடை சட்டம் வந்து பிஎஸ்டிஏ நினைக்கிறேன், புதிய பயங்கரவாத இந்த தடை சட்டமானது வந்து ஈழத்தமிழர்களுக்கு மட்டுமல்லாமல் சிங்களவர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தடை சட்டமாகத்தான் இருக்கின்றது. முதல் இந்த யாப்பு மாற்றத்தில் வருகின்ற ஏக்கிய ராஜ்யத்தை எதிர்த்து இப்பொழுது கையெழுத்து வேட்டை ஒன்று அங்கு நடைபெறுகின்றது. அது பற்றி மிக சுருக்கமாக கூறுங்கள். நான் நிறைவு செய்கின்ற நேரம் நெருங்குகின்றபடியாக சுருக்கமாக கூறுங்கள். இந்த பயங்கரவாத தடை சட்டம் அமுலில் இருப்பதனால் பல்வேறு எதிர்ப்புகள் அதற்கு வந்தன. குறிப்பாக சர்வதேச ரீதியாக ஒரு பயங்கரமான எதிர்ப்பு வந்தது. ஆகவே அந்த எதிர்ப்பை இல்லாமல் செய்வதற்காக அவர்கள் மாற்றீடாக இன்னொரு சட்டத்தை கொண்டு வர முயற்சித்தார். அது பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாப்பதற்கான சட்டம் என்று சொல்லித்தான் அந்த சட்டத்தை அவர்கள் கூறிக்கொள்வார். அந்த சட்டம் ஏற்கனவே இருந்த பயங்கரவாத தடை சட்டத்தை விட மோசமானது என்கின்ற அபிப்பிராயம் தான் கூடுதலாக மக்கள் எல்லாம் இருக்கிறது. அது எங்களெல்லாம் இருக்கு, சிங்கள மக்கள் எல்லாம் இருக்கு. ஆகவே அந்த அபிப்பிராயம் காரணமாக அவர்கள் ரெண்டும் வேண்டாம், பழைய பயங்கரவாத தடை சட்டம் வேண்டாம், புதிய பயங்கரவாத தடை சட்டம் வேண்டாம் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வச்சு கொண்டு வருகிறார்கள். அப்ப இதனை ஒட்டித்தான் இங்கே தமிழ் மக்களை வந்து அது தொடர்பான ஒரு கையெழுத்து போராட்டம் ஒன்று நடைபெற்று கொண்டு இருக்கிறது. தற்போது யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், ஆலயங்கள் மற்றும் ஒவ்வொரு மாவட்டங்களில் இந்த கையெழுத்து வைத்து அவர்கள் நடாத்தி கொண்டு உள்ளால தமிழ் மக்கள் இதனை ஏற்க இல்லை என்கின்ற ஒரு செய்தியை சொல்வதற்கு அவர்கள் முயற்சிக்கின்றார்கள். இது உண்மையில் மிகவும் வரவேற்கப்படக்கூடிய ஒன்று. மறுபக்கத்துல சிங்கள தரப்புக்கும் அவர்களுக்கு இன்னொரு பயம் வந்துட்டு சொல்லி சொன்னால், இந்த அரகலியா மாதிரியான ஒரு போராட்டம் இனிமேல் வரக்கூடாது என்பதற்காகத்தான் அவர்கள் இவ்வாறான ஒரு சட்டத்தை கொண்டு வர முயற்சிக்கிறார்கள். அது தங்களுடைய செயற்பாட்டுக்கு எல்லாம் பிரச்சனை வந்துடும் என்பதற்காக அவர்களும் இருக்கின்ற ஒரு நிலைமை ஒன்று காணப்படும். ஆனா இதுல தமிழ் மக்களுக்கும் அவர்கள் இருக்கிற எதிர்ப்பு நடவடிக்கைக்கும் தமிழ் மக்கள் இருக்கின்ற எதிர்ப்பு நடவடிக்கைக்கும் இடையில வித்தியாசமான தமிழ் மக்களை பொறுத்தவரையில இது தமிழ் மக்களினுடைய போராட்டம் எதிர்காலத்துல வரக்கூடாது என்பதற்காகத்தான் கொண்டு வரும். அதனுடைய சைட்புலவாக சிங்கள மக்களும் பாதிக்கப்படுகிறார்களே தவிர இது தமிழ் மக்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டது. ஆகவே நாங்கள் அந்த வகையில நாங்கள் அதனை வலியுறுத்தி நாங்கள் தனியா தொடர்பான போராட்டத்தை நடக்கிறது ஆரோக்கியமாக இருக்கும் என்பதுதான். இறுதியாக நாங்கள் பேசுவதற்கு முதலே குறிப்பிட்டது போன்று இறுதியாக ஒரு விடயம் உள்ளது. இந்த சுமந்திரனுக்கும் ஸ்ரீதரனுக்கும் இடையில் உள்ள இழுபறி என்பது தமிழரசு கட்சியை சின்ன பின்னமாக்கி ஈழத்தமிழர்களுடைய அரசியலே கேள்விக்குறியாகின்ற நிலைக்கு போய்கொண்டிருக்கின்றது. ஸ்ரீதரன் என்னத்துக்காக இப்படி பயப்படுகின்றார்? ஸ்ரீதரனுடைய பிடி வந்து சுமந்திரன் இருக்கின்றதா? எதற்காக இவர்கள் இப்படி ஒரு படு மோசமான ஒரு கேவலமான இழிநிலைக்கு ஈழத்தமிழர்களுடைய அரசியலை இழுத்து செல்கின்றார்கள் என்பதை கூறுங்கள். இதனை நான் என்ன பொறுத்தவரையில சுருக்கமா சொல்லுங்க. சுமந்திரனுக்கும் ஸ்ரீதரனுக்கும் இடையிலான தனிநபர் பிரச்சனையா பார்க்க இல்லை. இது ஒரு தமிழ் தேசிய அரசியல் தொடர்பான ஒரு கோட்பாட்டு பிரச்சனையாகத்தான் பார்க்கணும். சுமந்திரன் வந்து அவர் கொழும்பு மைய அரசியலை நகர்த்துகின்ற ஒருவர், கொழும்பு நலன்சார் அரசியலை நகர்த்துகின்ற ஒருவர்.
கொழும்பு மைய அரசியல் அல்லது கொழும்பு நலந்தார அரசியல் என்பது கொழும்பின் பேரினவாத நலன்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில மேற்கொள்கின்றார். ஆகவே அந்த அரசியலை செய்வதற்கு அந்த அரசியல் இந்த வழிபாடாகத்தான் அவன் இந்த சம்பந்தம் சிங்க கொடி அசைச்சது தொடக்கம் ஐக்கிய ராஜ்யத்தின் யோசனை இவர்களை ஏற்றுக்கொண்டது வரை எல்லாம் அதுதான். அப்ப இந்த மாதிரியான செயற்பாட்டுக்கு அந்த செயற்பாட்டின் அவை முன்னேற்றம் என்னன்னா முதல் கட்சி அதற்கு சார்பாக கொண்டு வர மக்கள் ஆகவே அந்த கட்சியை கொண்டு வர்ற அந்த செயற்பாட்டுக்கு சிறிதளவு தடையாக இருக்கிறார். சிறிதளவு 1000 விமர்சனங்கள் இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் சிறிதளவு தடையாக இருக்கிறார் என்பதற்காகத்தான் சிறிதனுக்கு எதிராக இந்த நிலைமை கொண்டு வரப்படுகிறது என்பது கேட்க. அவை இது வெறுமனவே சுமந்திரன் சிறுவன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல. இது தமிழ் மக்களுடைய ஒரு தேசிய பிரச்சனை. தமிழ் மக்களுடைய தேசிய பிரச்சனை என்றபடியால நான் இந்த தேசிய பிரச்சனையான கருதி இது எப்படி கையாள்வது என்பது தொடர்பாக கவனம் செலுத்துவதுதான் நல்லது என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு கட்சியே நீதிமன்றத்துல இருக்கக்குள்ள கட்சியினுடைய அமைப்பு வடிவத்துக்குள்ளால இந்த பிரச்சனைகளை தீர்க்கலாம். அதுக்கு வெளியில மக்கள் இந்த விவகாரத்தை கையில் எடுத்து அவர்கள் தீர்க்கின்ற ஒரு தீர்வை நோக்கினார்கள் என்ற ஒரு முயற்சியை செய்வதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு பழம்பெரும் ஒரு கட்சி ஒன்றை இவ்வளவு சீரழிப்பு செய்கின்றார்களே, ஏன் மக்கள் மற்ற உங்களை போன்ற செயற்பாட்டாளர்கள் ஏன் இது சம்பந்தமாக நிறைய பேசி இந்த சுமந்திரனுடைய எப்படியான செயல்களை ஏன் இன்னும் மக்கள் மத்தியில சரியான முறையில் கொண்டு போகல? இப்பொழுது பார்த்தீங்கன்னா சுமந்திரன் தேசியம் பேசிக்கொண்டு திரிகின்றார். அதுக்கான ஒரு முயற்சி நடக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். நாங்கள் எங்களை போன்ற கருத்துருவாக்கிகளை பொறுத்தவரையில இது தொடர்பாக வலுவான கருத்துக்களை அவர்கள் ஊடகங்களுக்கூடாக முன்வச்சிருக்கிறார். அதை விட இன்றைக்கு மக்களும் இதில் அக்கறை செலுத்துகின்ற போக்கு வளர தொடங்கி அவை இதனுடைய வளர்ச்சியில ஒரு மக்களினுடைய முக்கியத்தர்கள் இணைஞ்சு இந்த விஷயத்தை கையாள்வதான ஒரு செயற்பாட்டை எடுப்பதற்காகத்தான் தமிழக கட்சியை இந்த அறிவில என்று பாதுகாக்கலாம். ஆகவே இந்த பலவீனப்பட்ட இது ஒரு தனிநபர் தன்னுடைய நலன்களுக்காக கட்சியை பலவீனப்படுத்துறான் ஒரு போக்கை நோக்கினான். அதை ஏற்றுக்கொள்ள முடியும். இதை நாங்கள் எப்படியும் தடுத்து நிறுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். எதிர்காலத்திலே அதுக்கான முயற்சியை நடக்கும் என்று நான் நினைக்கிறேன். நல்லது நல்லது நல்லது. நாங்கள் நிறைவு செய்கின்ற நேரம் நெருங்குகின்றபடியால் ஏற்கனவே நாங்கள் 3 நிமிடம் நேரடியாக பேசிவிட்டோம். இருந்தாலும் நாங்கள் பேசப்பட வேண்டிய விடயங்களை குறிப்பிட்ட நேரத்துக்குள் முக்கியமான விடயங்களை பேசியிருக்கின்றோம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி இன்று எங்களுடைய அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி இலக்கு மின்னிதழின் இந்த சேனலிலே நீங்கள் கலந்து கொண்டதை விட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றி ஐயா, நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.